திரு தரணிதரன், இது திமுகவுக்கு நிச்சயமா வெற்றி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஒரு கணிசமான வெற்றி. பட் எதிர்க்க யாருமே இல்லை. திமுக, நாம் தமிழர் அப்படிங்கிற 2 கட்சிகள் தான் களத்தில் இருக்கீங்கன்னும் போது இது ஒரு பெரிய கொண்டாடத்தக்க விஷயமா? நாங்கள் அவங்க யாரும் எங்களோட போட்டியிட வேணாம்னு சொல்லலையே. அவங்க போட்டியிடல. ஏன் போட்டியிடலன்னா கண்டிப்பாக வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி வரும். அதுவும் எலெக்ஷன் 14 மாதத்தில் வரும்போது அது ரிஸ்க் எடுக்கணுமாங்க தான் போட்டியிடல. திமுகவுக்கு நேர் எதிரான கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா 1970களிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்கள் முன்னுதாரணம் சொல்லலாம். நாம் 2012 தேர்தலில் பை எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் தேர்தலுக்கு 14 மாதம் இருக்கும்போது வந்து ஒரு நம்மளுடைய திமுகவுக்கு எதிரான கட்சி தேர்தலில் போட்டியிடாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் தமிழ்நாடு இந்த இன்சிடென்ட் விட்டுருங்க, இந்தியா ஃபுல்லாமே. ஏன்னா 14 மந்த்ஸ் இருக்கும்போது பை எலெக்ஷன் அவுட்கம் என்னதான் இருந்தாலும் அட்லீஸ்ட் அதை கேடர்ஸை மொபிலைஸ் பண்ணுறது. அது கொங்கு பெல்ட் வந்து அதிமுக சாதகமான ஏரியா. அது ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர். அதுவும் எடப்பாடி அவர்களுக்கு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது தான் ஈரோடு. சரிங்களா? அங்கே வேலுமணி இருக்கார் கோயம்புத்தூரில். அமைச்சர்கள் ஒரு முக்கியமான அமைச்சர்கள் ஒரு 6 பேர் அந்த அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கேடரையும் மொபிலைஸ் பண்ணலாம். பை எலெக்ஷனாக எல்லாரும் அந்த சைடு வருவாங்க. ஸோ கேடர்ஸை உற்சாகப்படுத்தி மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனாலும் போட்டியிடலைன்னா எந்த நிலைமையில அதிமுக இருக்குங்கிறது நமக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்க குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறாங்க. நீங்க ஒழுங்கா தேர்தலை நடத்தல, நீங்க வந்து மக்களுக்கு காசு கொடுக்குறீங்க, இப்படி அதெல்லாம் இதுல போட்டிட்டு என்ன பிரயோஜனம்? தேர்தல் திமுகவா நடத்துது, தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துதா? எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க. எலெக்ஷன் மொத்த அரசாங்கமும் அங்கதானங்க இருக்குன்றாங்க. ஏங்க தேர்தல் நடத்துது எலெக்ஷன் கமிஷன், சப்போசிட்லி அட்டானமஸ் அண்டர் த யூனியன் கவர்மெண்ட். சப்போசிட்லி அப்படி சப்போசிட்லி அட்டானமஸாக இல்லைனாலும் பாஜக கீழே தான் இருக்கு. அவங்களோட தான் கூட்டணியில் இருந்தாங்க. ஸோ அவங்க நிற்காததுக்கு ஒரே காரணம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போன தடவையோட அந்த மோசமாக போகும். போன தடவை அதிமுக படுதோல்வி அடைஞ்சாங்க, இந்த தடவை அதோட மோசமாகும். ஏன்னா அதோட அவங்களுக்கு ஒரு இப்போ மார்ஜின் 20,000 தோத்துருந்தா கூட உதாரணத்துக்கு அதிமுக அவங்க சொல்லலாம் போன தடவை இப்படி பண்ணோம், இந்த தடவை இப்படி பண்ணோம், க்ளோஸான ஃபைட் இருந்தது. ஏன்னா நாங்கள் பை எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணோமே, 2019 கண்டெஸ்ட் பண்ணோம், எல்லா பை எலெக்ஷன் இருந்து தான் இருந்தோம் 21 வரைக்கும், அந்த 2016 21 வரைக்கும். ஸோ அவங்க வந்து 20,000 தான் டிஃபரன்ஸ் அப்படின்னு காமிக்கலாம். தேர் நத்திங் டு லூஸ். அந்த பயத்துக்கு காரணம் வந்து போன தடவையோட இந்த தடவை மோசமா இருக்கும் ரிசல்ட், திமுக மேல மக்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது தான் காரணம். ரெண்டாவது பாஜக சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க தான் வந்து இனிமேல் எதிர்கட்சி அப்படின்னு. அப்படின்னா அவங்களாச்சும் நின்று இருக்கலாம். பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பெரிய கூட்டணியை வச்சு அதை வச்சு 18% ஓட்டு வந்துருச்சு, எங்க ஓட்டு 18% ஆயிடுச்சு அப்படின்னா. ஆனா உண்மையில பார்த்தா ஓட்டு 5% கீழே தான் தனிச்சு நின்னா அவங்க நின்று காமிச்சிருக்காங்க. ஏன்னா பாஜகவுக்கு there's nothing to lose. அட்லீஸ்ட் அதிமுகவுக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்துடும். ஆனால் பாஜக நோட்டா வரைக்கும் தான் வாங்கிட்டு இருந்தாங்க 19 வரைக்கும், 24 தேர்தல் வரைக்கும். இது கூட்டணினால அந்த ஓட் பர்சன்டேஜ் அதிகமாச்சு 24. இந்த தடவை பை எலெக்ஷன் நின்று அவங்க ஒரு 25% ஓட்டு வாங்கியிருந்தா கூட அவங்களுக்கு அது ஒரு வெற்றி தான். ஆனால் ஏன் நிற்கல? அவங்களுக்கும் தெரியும் அங்கே வந்து உங்கள் கள நிலவரம் அது கிடையாது, 5% கீழே தான் வரும், அதனால தான் அவங்களும் நிற்கல. அதே மாதிரி பாஜக மாநில தலைவர் பதவியை மாற்ற போகிறாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து டெல்லியில் ஒரு பிம்பம் கட்டி வச்சிருக்காரு, நான் வந்து கட்சியை வந்து டபுள் டிஜிட் ஓட் ஷேர் கொண்டு வந்துட்டேன்னு. அது கிடையாது. நின்று அது சிங்கிள் டிஜிட்ல 3% 2% நின்றுச்சுன்னா அவர் திருப்பி புதிய மாநில தலைவர் வருவாங்க. உண்மை வெளிப்பற்றுமோன்னு பயந்துட்டாங்க. ஆமா, அதனாலதான் வரல. என்ன காமிக்கணும், திமுக மேல மக்களுக்கு ஆதரவு இருக்கிறதுனால 2 கட்சிகளும் பயப்பட்டாங்க அப்படிங்கறத உண்மை. இங்க பிரச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து முதலமைச்சரும் போல, துணை முதலமைச்சரும் போல, அமைச்சர் பெருமக்களும் யாரும் பெருசா போல. ஹவுசிங் மினிஸ்டர் முத்துசாமி மட்டும் அவர் ஈரோடுங்கிறதுனால அவர் மட்டும் தான் இந்த எலெக்ஷனை வந்து ஓவர்சீ பண்ணாரு, பிளஸ் அலாங் வித் தி கேண்டிடேட். அதனால நாங்களும் பிரச்சாரத்துக்கு பெரிய முக்கியத்துவம் எதுவும் கொடுக்கல. ஐடி விங்லையும் பெருசா எதுவும் பண்ணல, என்னோட விங்னால சொல்றேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து மக்களா வந்து இந்த வாக்கை வந்து திமுகவுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அது பெரிய விஷயம் தான். ஏன்னா ஆட்சி வந்து 3.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ இது கண்டிப்பா வந்து 26 ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, கேட்போம். சூர்யா, பயந்துட்டீங்களா? அதான் சொல்றேனே, இவங்க வந்து 3 பூத்துக்கு ஒரு எம்எல்ஏ பொறுப்பாளர் அந்த மாதிரிலாம் போட்டு 20 அமைச்சர்களை இந்த முறை எதுவுமே பண்ணலன்றாங்க. ஜாலியா யாரும் நிக்கலையே, நின்றுந்தா அதெல்லாம் இறக்கி இருப்பாங்க. அதெல்லாம் இறக்கி நான் மீண்டும் சொல்றது ஒன்றுதான், சமநிலையே இல்லாம தான் இடைத்தேர்தல்கள் தமிழகத்தில் நின்றுக்க மாட்டீங்களான்னு அண்ணன் கோட்டீஸ்வரர் கூட கேக்குறாரு. நான் நின்றுப்பேன், அது வேற விஷயம். பட் நின்று என்ன பிரயோஜனம், நின்று என்ன பிரயோஜனம்னு கேக்குறேன். இவங்க கடந்த தேர்தல் உதாரணமா எடுத்துக்கலாம். கடைசியா இதற்கு முன்னாடி ஈரோடு 2023 சூர்யா நிக்கிறாரு. இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி 9,000 வாக்குகள் இப்போ நம்ம வந்து 7வது சுற்றுல கிட்டத்தட்ட பாக்குறோம். இந்த 9,000 நீங்க எடுத்துக்க மாட்டீங்க? தாராளமா எடுத்துருப்போம், ஜாஸ்தியா கூட எடுத்துருப்போம். அப்புறம் என்ன நின்றுக்க வேண்டியதானே?
நியாயமா நடக்குமா நடக்காதுன்றது மட்டும்தான் கேள்வி. நான் என்ன சொல்றேன், இந்திய அதான் கேட்கிறேன், சந்தேகப்படல. இது நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லுவது, இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்தணும்னு ஒத்துக்கிறேன். இப்போ 25 அமைச்சர்கள் நாங்க வந்து கேம்பெயின் பண்றோம்னு சொன்னா அதை தடுக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. அது வந்து அவங்களுடைய டெமோக்ராட்டிக் ரைட்டு. 100 எம்எல்ஏக்கள் வந்து உட்கார்ந்து தேர்தல் பரப்புரை செய்வோம்னா பண்ணலாம். அந்த 48 மணி நேரத்துக்கு முன்னாடி தொகுதியில் இருக்கக்கூடாது, கிளம்பணுமே தவிர இப்போ இவங்க இவ்வளோ பேசுகிறாங்க இல்லையா, இப்பவும் வந்து உங்கள் ஊடகங்கள்லே 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுக்கறது வந்து பிடிப்பட்டதாக செய்திகள் வருது. எதிரில் யாருமே இல்லாமலே நீங்கள் பணம் கொடுத்து தான் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும்ன்ற நிலைமை இருக்குன்னா அப்போ இது எந்த மாதிரியான வெற்றி நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க தேர்தல் பிரச்சாரத்திலே திமுக வேட்பாளரே சொன்னார், ஈவே ராமசாமியை பேசிவிட்டு நாம் தமிழர் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு போன முறை 11,000னா இன்னைக்கு 8வது ரவுண்டுலேயே 10,000 ஓட்டு வந்துட்டாங்க. அப்போ 20-25,000 வாக்குகள் வாங்கிட்டாங்க. அப்போ நீங்க கட்டமைக்கக்கூடிய பிம்பங்கள் ஒன்னொன்னு உடஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. பொது தேர்தல் உங்க ஓட்டு தானே இல்ல, எங்க ஓட்டா யார் ஓட்டுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நிச்சயமா அப்ப நோட்டாக்கே பாருங்களேன், அவர் பெரியார் எதிர்த்ததுக்கு ஆதரவு தெரிவிச்சது நீங்க தான். நிச்சயமா அப்போ அவருக்கு கூட இருக்கிற ஓட்டு உங்க ஓட்டு ஆதரவு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப அவர் சொல்றதுனால அவருக்கு ஆதரவு சொல்றோம். அது எதிர்ப்புன்றது அவரோட பர்சனாலிட்டியா அட்டாக் இல்ல. அவர் சொன்னக்கூடிய பாலிசிஸ், அவர் ப்ரொபகேட் பண்ண விஷயங்கள், அதுல குறிப்பிட்ட விஷயங்களை நாங்க எதிர்க்கிறோம். அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றோம். அப்போ மீண்டும் சொல்வது என்னவென்றால், இந்த வெற்றியை நீங்க கொண்டாடுற அளவுக்கு நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னா 2006 to 2011 உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். திருமங்கலம் ஆகட்டும், பெண்ணாகரம் ஆகட்டும், எவ்வளோ பெரிய வெற்றி. 2011 பொது தேர்தல் வரும்போது எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரல, 23 சீட்டு தான் எதிர்கட்சியா தேமுதிக வந்தது. அதனால இந்த இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்து எதனுடைய இண்டிகேஷனும் கிடையாது. இல்ல, அவர் வச்ச ஸ்பெசிபிக்கான கூட்டத்தை நீங்க இன்னைக்கு 18% பார்ட்டின்னு கிளைம் பண்ணிக்கிறீங்க, 10 இரட்டை இலக்கத்தை தொட்டுட்டோம்னு கிளைம் பண்ணிக்கிறீங்க. இதுல நின்றுந்தா உங்க சுயரூபம் தெரிஞ்சிருக்கும், அதனால நீங்க பயந்துட்டீங்க. வேண்டாமா, 24 மணி நேரமும் திமுகவினர் யாரை பத்தி பேசுறீங்க? அண்ணாமலை பத்தி தான் பேசுறீங்க, பிஜேபி பத்தி தான் பேசுறீங்க. அப்பவே எங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சு போச்சு. இங்க நின்றுதான் எங்க முக்கியத்துவம் வேணும்னா இங்க நிக்காதனால எங்களை பத்தி பேசாம இருக்க போறீங்களா? அனைத்து அமைச்சர்களும் அண்ணாமலைக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கீங்க. திருப்பரங்குன்றத்துல அத்தனை பேர் நின்னீங்களே, ஈரோட்ல ஒரு 4 பேர் நின்றுக்கலாமே நான் கேட்கிறேன். அதான் சொல்றேன், நிச்சயமா பொது தேர்தல் வரும்போது மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த வெற்றிக்கு நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னா தாராளமா சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆனா வந்திருக்கக்கூடிய வாக்குகள், ஒரு கேண்டிடேட் நின்னாலும் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள், அதெல்லாம் உங்களை வந்து வான் தான் படணுமே தவிர சந்தோஷப்படுத்தக்கூடாது. ஓகே, பாப்போம். நம்ம தற்போது பதில் சொல்ல விரும்புறீங்களா? சுருக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு 23 தேர்தல் அப்பயே கிட்டத்தட்ட 6% வாக்குகள் வந்தது, 11,000. அதுலதான் கிட்டத்தட்ட இப்ப நிக்குது. மீதி இருக்க ஓட்டு எதுவுமே உங்களுக்கு கன்வெர்ட் இன்னும் 10 ரவுண்ட் இருக்கு. முடியும் போது தானே தெரியும். ஒரு சில பிகினிங்ல இருந்து அவங்க அடிஷனலா வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு 15,000 16,000 மேல போகாது. நம்ம மார்க் மை வாட்ச், சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 23 பை எலெக்ஷன் எவ்வளவு வந்தது அவங்களுக்கு வந்து அப்ப 11,000 ஓட்டு வந்தது. அதே மாதிரி 21லயும் நாம் தமிழருக்கு அங்க கிட்டத்தட்ட ஒரு 8% வந்தது அடிஷனலாவே. சோ அவங்க ஓட்டு அவங்க தக்க வச்சிருக்காங்க. கூட வந்து இப்ப அதிமுகவும் பாஜகவும் நிக்கல அப்படின்னா அதிமுகல கொஞ்சம் பேர் இன்ஹரண்டாவே திமுகவை ஒரு காரணம் இல்லாம இருக்கிறவங்க ஒரு 2-3% பேர் இருப்பாங்க. அதனால அவங்க அதிமுக ஆதரவாளர்களா இருப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி தேமுதிக நீங்க 23ல அதே மாதிரி அந்த ஓட்டு ஒரு 6% அதிமுக இருக்கவங்க திமுக எதுக்கணுங்கிறதுக்கு அதிமுக 4%. அதெல்லாமே வந்து நாம் தமிழர் இப்போ வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சின்னு இருந்தா அந்த இயக்கத்துக்கு ஒரு சின்ன சதவீத மக்கள் அந்த இயக்கத்தை எதிர்க்கிற மக்கள் இருப்பாங்க. அந்த ஓட்டு நாம் தமிழருக்கு போகும். அதனால டிஎம்கே இன்எஃபிஷியன்சி காமிக்கல. நாங்க கிட்டத்தட்ட 80% மேல நமக்கு ஓட் ஷேர் வரப்போகுது இந்த எலெக்ஷன்ல. அப்படி இருக்கும்போது இன்னமும் 3 வருஷம் ஆயும் மக்கள் திமுக பக்கம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்றேன். ஒன்னும் இல்லாத கட்சி, நாங்க அவங்க பேரை கூட சொல்ல மாட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க. கிட்டத்தட்ட டெபாசிட் வாங்கிடுவாங்க போல இருக்குல்ல. நீங்க 15%, 13% வாங்குறது எப்படி நம்ம பெரிய விஷயம் சொல்ல முடியும்? ஏன்னா இப்ப ஒரு 4 கட்சி இருந்து அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இட்ஸ் a bipolar fight. அப்படின்னா ஒரு இயக்கம் என்பது ஒரு கொள்கை சார்ந்த இயக்கம்ங்கிறதுக்கு நமக்கு இன்னொரு நம்ம கொள்கைக்கு எதிரான கொள்கை சார்ந்த மக்கள் கொஞ்சம் சதவீதம் பேர் இருக்கதான் செய்வாங்க, ஜனநாயகத்துல இருப்பாங்க. அந்த ஓட்டு கண்டிப்பா யாரை எதிராக நிக்கிறாங்களோ அது போகும். சோ பிளஸ் நாம் தமிழருக்குன்னு ஒரு சதவீதம் அங்க இருந்த அந்த தொகுதியில இருந்திருக்கு, சரிங்களா? சோ அது பிளஸ் அதிமுக ஓட்டு, அதுக்கப்புறம் பாஜக ஒரு 1% எல்லாம் சேர்ந்தா அவங்களுக்கு ஒரு அடிஷனல் 7+5% 12% எதுவும் ஆச்சரியம் இல்லையா? ஆனா நீங்க என்ன பேசுனா இன்னமும் திமுகவுக்கு 3 வருஷம் ஆகி 85% வாக்கு வருது, மற்றவங்க நம்ம எதிர்த்து நிக்கிறது கூட பயப்படுறாங்க அப்படின்னு இருக்கும்போது இந்தியா இருக்கிற எல்லா கட்சிகளோட திமுக வலுவா இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கறத காமிக்குது. ஓகே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.